வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர் ஆனந்த் பேசுகிறேன். இப்போது சமீபத்தில் ஒரு செய்தி, ஒரு வெளிநாடு கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த கம்பெனி வந்து ஆந்திரா பக்கம் போயிடுச்சு. அந்த கம்பெனி வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருந்தா ஒரு 20,000 பேருக்கு வேலை கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம வந்து இழந்திருக்கோம். அதை பற்றியான டீட்டெயில்ஸுக்கு நம்ம ஃபுல்லாக தெளிவாக போக வேண்டாம். என்னென்னா, திமுக அரசு வந்து எலெக்ஷன் நிற்கும்போது, போன எலெக்ஷனில் ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. 1 கோடிக்கு மேலே இளைஞர்களுக்கு வேலை வழங்கப்படும் அப்படின்னு. அவர் எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுத்தா தான் அரசாங்க வேலையே அப்படின்ற நிலமை தான் இருக்குது. ஏன்னா ஒரு அமைச்சர் மேலே அப்படி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதுவும் விரைவில் நமக்கு தெரிய வரும். மக்களே, சிந்தித்து செயலாற்றுங்கள். நன்றி, வணக்கம்.